கள்ளச்சாராயம் குடித்து இறந்துகின்ற என்ற செய்தி இது இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார். அப்படி சொல்லிக்கிட்ட பொழுது மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஓ இந்த கள்ளச்சாராயம் குடிச்சிருந்தா கூட இதில் பாதிப்பு இல்லை அப்படின்னு தான் மக்கள் போய் சிகிச்சை பெறலாம். உண்மையை மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருந்தா இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் உடனடியாக மருத்துவமனையை சேர்ந்து சிகிச்சை பெற்றிருப்பவர்கள் பல உயிரை காப்பாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லை, இறந்தவருடைய பெண்மணி நேற்றைய தினமே நான் உங்களிடத்தில் தெரிவித்தேன், கள்ளச்சாராயம் குடித்து தான் இறந்திருக்கிறாரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு தவறான தகவலை, கள்ளச்சாராயம் குடித்து அவர் இறக்கவில்லை, இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் என்று செய்தியை வெளியிட்ட காரணத்தினால் இந்த இறந்தவருடைய துக்கத்துக்கு வந்தவர்கள் இந்த கள்ளச்சாராயத்தை பல பேர் குடித்து விட்டார்கள், இதனால் பல பேர் இறந்து விட்டார்கள் என்று செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதை பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒரு பெண்மணி இதை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் மறந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர் காலதாமதம் அந்த காரணத்தினால இந்த இறப்புக்கு காரணம் என்று சொல்வது பச்சை பொய். இந்த அரசினுடைய கையாகாதத்தனம், இந்த அரசுடைய நிர்வாக திறமையில்லாத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்குது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கூட்டணி கட்சி சேர்ந்த திரு முத்தரசன் சொல்கிறார், முதலமைச்சருக்கு தெரியாது, டிஜிபிக்கு தெரியாதுங்கிறார். அப்போ எதுக்கு அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு? எதுக்கு முதலமைச்சர் தேவை? எதுக்கு டிஜிபி தேவை? 3 ஆண்டு காலமாக அங்கே தொடர்ந்து கள்ளச்சாராயம் அமோகமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது என்று உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் செய்தி சேகரித்து வெளியிட்டிருக்கிறீங்க. இதுவே ஆதாரம். நாங்கள் சொல்லலை, உங்களுடைய ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்த செய்தி, நீங்கள் அங்கே சேகரித்த செய்தி. இதன் அடிப்படையில் தான் நான் இந்த செய்தி சொல்கிறேன். ஆக முதலமைச்சருக்கும் தெரியாது, டிஜிபிக்கும் தெரியாதான். நான் ஏற்கனவே நேற்றைய எனவே நான் குறிப்பிட்டேன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட நீதிமன்ற வளாகத்துக்கு அருகில் 300 அடிக்கு அருகில் காவல் நிலையம் இருக்கின்றது. மாவட்ட ஆட்சி அலுவலகம் கள்ளக்குறிச்சியில் இருக்கின்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகம் கள்ளக்குறிச்சியில் இருக்கின்றது. ஏனைய அதிகாரிகள் அங்கே இருக்கின்றார்கள். மக்கள் அதிகம் நடமாடுகின்ற அந்த மைய பகுதியிலேயே பகிரங்கமாக இந்த கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடைபெற்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட 183 பேர் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னால் எவ்வளவு கள்ளச்சாராயத்தை அங்கே விற்பனை செய்திருக்கிறார் என்பதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இது அங்கே இருக்கின்ற காவல்துறைக்கு தெரியாமல் விற்பனையை செய்ய முடியாது.